தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. பரீட்சை இருக்கிறதையே மறந்து எக்ஸாம்ல ஃபெயிலான மாணவர்களை தான் பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு காலேஜ் எக்ஸாம் வைக்கிறதுக்கே மறந்திருக்காங்க. பட்டம் வாங்கி மேல் படிப்புக்காக போனதுக்கு அப்புறமா நீங்க ஃபெயில்னு சொன்னதால மொத்த எதிர்காலமுமே கேள்விக்குறியா மாறி இருக்கு. சமீபத்தில் பிரதீப் ரங்கநாதனின் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் டிராகன். காலேஜை கட்டடித்து அரியஸோடு சுற்றித் திரியும் டிராகன் வேலைக்கு சேர்ந்த பின் மீண்டும் அரியஸை கிளியர் செய்வதுதான் படத்தின் கதை. கிட்டத்தட்ட டிராகன் படத்தின் இந்த ஒன்லைன் போலவே நிஜத்தில் அரங்கேறியிருக்கிறது ஒரு சம்பவம். ஆனால் இங்கு தவறு மாணவர்கள் மீது அல்ல, அவர்கள் அட்மிஷன் போட்ட கல்லூரியின் மீது. படித்து முடித்த கல்லூரி வாசலில் கண்ணீரும் கம்ப்ளைண்ட்டுமாக நின்ற மாணவர்களை சந்திக்க சம்பவ இடத்திற்கு விரைந்தார் நமது செய்தியாளர் சுரேந்தர். சென்னை மதுரவாயில் அடுத்த அடையாளம்பட்டு பகுதியில் சுவாமி விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழ் இயங்கும் இந்த சுயநிதி கல்லூரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு விஷுவல் கம்யூனிகேஷன் பிரிவில் ஸ்வேதா ஸ்ரீ, வருண் பாண்டியன், பாலச்சந்தர் ஆகிய 3 மாணவர்கள் மட்டுமே அட்மிஷன் ஆகியிருக்கிறார்கள். அவர்கள் கல்லூரி படிப்பை முடிக்கும் வரையில் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல், சரியான வழிகாட்டுதலும் இல்லாமலேயே வகுப்புகள் நடந்திருக்கிறது. இங்க இருக்க மதுரவாயில்ல சுவாமி விவேகானந்தா காலேஜ்ல தான் நான் பிஎஸ்சி விஸ்காம் ஜாயின் பண்ணேன். எங்க டிபார்ட்மெண்ட்ல நாங்க 3 பேர் தான் இந்த டிபார்ட்மெண்ட்லயே படித்தோம். நாங்கள் 2020 ஜாயின் பண்ணோம். எங்களுக்கு ஒரு இடத்துல கூட ஒழுங்காகவே கிளாஸ் நடக்கலை. எதுவுமே ஒரு ரெஸ்பான்சிபிளான டீச்சர்ஸே யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாஃபே யாருமே ரெகுலராக இருக்க மாட்டாங்க. ஒரு செமஸ்டருக்கு ஒரு ஸ்டாஃப் மாறிக்கிட்டே இருந்தாங்க. அது கூட பரவாயில்ல, எங்கள் எக்ஸாமுக்கு நாங்களே தான் படித்து எல்லாமே முன்னேறி வந்தோம். சுயமாக படித்து அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்ற மூவரும் வெவ்வேறு இடங்களில் மேற்படிப்பிற்கும் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான இறுதி செமஸ்டர் மார்க் ஷீட் 2 வருடங்களாக வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொறுமை இழந்த மாணவர்கள் மூவரும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று விசாரித்திருக்கிறார்கள். அப்போது ஏற்கனவே கல்லூரி நிர்வாகத்திடம் மதிப்பெண் பட்டியல் வழங்கப்பட்டு விட்டதாக கூறியிருக்கிறார்கள். 6th செமஸ்டர் மார்க் ஷீட்டும் எங்க யாருக்குமே எங்க 3 பேருக்குமே கொடுக்கல. 6th செமஸ்டர் மார்க் ஷீட் அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சைன் போட்டிருக்காங்க. ஜூலை மந்தே போட்டுட்டாங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ வரைக்கும் கையில் கிடைக்கல. நேற்று அங்கே காலேஜில் போய் நாங்கள் கேட்டக்கப்புறம் தான் 6th செமஸ்டர் மார்க் ஷீட் எங்கள் கைக்கு வந்துச்சு. அது வரைக்கும் எங்கள் கைக்கு வரல. ஆனால் அவங்க ஜூலை மந்தே வாங்கிட்டாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும் போது எந்த ஒரு பதிலுமே எங்கள் கிட்டே இல்லைங்க, நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம், எதுவுமே வரல. அங்கே யூனிவர்சிட்டியில் வேல்யூவேஷன் போயிட்டாங்க, என்னென்னமோ ரீசன் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று வரைக்கும் ஒழுங்கான பதிலே இல்லை. எப்படியோ தாமதமாக கிடைத்தாலும் பிரச்சனை முடிந்தது. இனி உங்களுக்கு ஒரு குமுடு, உங்க காலேஜுக்கு ஒரு குமுடுன்னு எக்ஸிட் ஆக நினைத்த மாணவர்களுக்கு நிஜமான ஷாக்கே அதற்கு பிறகுதான் காத்திருந்திருக்கிறது. நீங்கள் 2வது செமஸ்டரில் ஒரு தேர்வு எழுதாததால் ஓவரால் மார்க் ஷீட் கிடைக்காது என கல்லூரி நிர்வாகம் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறது. கால் பண்ணி சொன்னது உங்களுக்கு சின்ன ஒரு என்கொயரி இருக்குது, கொஞ்சம் காலேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி இஷ்யூன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. இங்கே கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு செம்மு நீங்கள் எழுதவே இல்லை, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எழுதவே இல்லை, ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செம் மட்டும் நீங்கள் எழுதவே இல்லை, என்ஐமின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் நீங்கள் எழுதவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அனைத்து தேர்வுகளுக்கும் பெல்லடிக்கும் முன்பே வந்துவிட்டோமே, அப்புறம் எப்படி ஆப்சென்ட் ஆக இருக்க முடியும் என குழம்பி போன மாணவர்கள் விசாரித்த போதுதான் ஸ்டூடெண்ட் எக்ஸாமிற்கு லீவ் போடவில்லை, கல்லூரிதான் எக்ஸாம் நடத்தவே தவறு இருக்கிறது என்ற உண்மை தெரிய வந்திருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்தில் முதல் மற்றும் 2ஆம் செமஸ்டர்களில் எனிமி என்ற நான் மேஜர் பாடம் ஒன்றை மாணவர்கள் விருப்பத் தேர்வாக எடுத்து படித்திருக்க வேண்டும். ஆனால் முதல் செமஸ்டரில் எனிமி தேர்வை நடத்திய கல்லூரி நிர்வாகம் 2ஆம் செமஸ்டரில் அந்த தேர்வையே நடத்தவில்லை. விருப்ப பாடம் என்றால் பல்கலைக்கழகத்தின் ஆப்ஷனில் மேஜர் இல்லாத ஒரு பாடத்தை தனது விருப்பத்திற்கு ஏற்ப மாணவர்கள் தேர்வு செய்து படிப்பதாகும். ஆனால் கல்லூரி நிர்வாகமோ விருப்பம் இருந்தால் எழுதலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம் என நினைத்திருக்கும் போல அந்த தேர்வையே நடத்தவில்லை. அதாவது 5 தேர்வுகளுக்கு பதில் 4 தேர்வுகள் மட்டுமே நடத்தியிருக்கிறார்கள்.
மாணவர்கள் வெறும் 3 பேர் என்பதால் கல்லூரி நிர்வாகம் கவனக்குறைவாக செயல்பட்டதே இதற்கு காரணம். ஆனால் இதுகுறித்து கேட்டபோது காலேஜ் மேனேஜ்மெண்ட் அலட்சியமாகவே பதில் கொடுப்பதாக மாணவர்களின் பெற்றோர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் கேட்டதுனால தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு அரியர் இருக்குது, அதாவது இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பர் மிஸ் ஆகிருக்கு அப்படின்றது. அப்போ இந்த பேப்பர் வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, மேனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கான ப்ரொசீஜரும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கோட முடியுது. இந்த நெக்ஸ்ட் வீக் அவங்க இந்த எக்ஸாம் எழுதலை அப்படின்னா இந்த பிஎஸ்சி சர்டிஃபிகேட்டும் வேஸ்ட்டு. இதோட லாஸ்ட் டேட்டு நெக்ஸ்ட் புதன்கிழமையோட சொல்லியிருக்காங்க சார். அது வந்து காலேஜ்லேருந்து தான் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. காலேஜில் நாங்கள் போய் கேட்கும்போது காலேஜ் கரஸ்பாண்டன்ட் இல்லை, சேர்மன் இல்லை, ஹெச்ஓடி இல்லை, ஒரு டீன் இல்லை, பிரின்சிபல் இல்லை, ஈவன் ஸ்டாஃப் கூட இல்லை, 2 பேர் இருக்காங்க. அவங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாம். எனக்கு விஸ்காமுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கை நீட்டுறாங்க. அப்போ உங்கள் சேர்பர்சன் யாரும் அவங்கள வர சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு ஸ்டெப்பும் அவங்க எடுக்கல. அவர் வந்து மதுரை போயிருக்காரு, ஊருக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான பதில சொல்றாங்க. விடுபட்ட தேர்வு விருப்ப பாடம் என்பதால் மாணவர்கள் மேற்படிப்பில் சேர்வதில் சிக்கல் இல்லை. ஆனால் அனைத்து செமஸ்டர்களுக்கும் சேர்த்து ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல் இருந்தால்தான் அந்த படிப்பை மேலும் தொடர முடியும். அவர்கள் படித்த யூஜி டிகிரியும் செல்லுபடியாகும். ஆனால் தற்போது கல்லூரி நிர்வாகத்தின் தவறால் மேற்படிப்பையும் தொடர முடியாமல் மாணவர்களின் எதிர்காலம் குவெஸ்டின் மார்க்காக தொங்கி நிற்கிறது. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இதை நம்பி நான் எல்எல்பி ஜாயின் பண்ணி இப்போ 1.5 இயர்ஸ் எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. இதுக்கு நான் இப்போ அவங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். கல்வித்துறை அமைச்சர் தான் இதுக்கு ஏதாவது ஒரு பதில் எங்களுக்கு காட்டணும், எங்கள் 3 பேருக்குமே காட்டணும். நான் 1.5 இயர்ஸ் எல்எல்பி ஜாயின் பண்ணி எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. இவன் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் இப்போ பாதியிலே நிற்கிது. இது எல்லாத்துக்கும் அவங்க தான் ஒரு பதில் சொல்லணும். எழுதி தான் ஆகணுன்றாங்க, இது தப்பாயிடுச்சு, எழுதி தான் ஆகணுன்றாங்க. ஆனால் இப்போ 2025 பாஸ் அவுட் தான் கேட்குறாங்க. இப்போ பாஸ் அவுட்டுன்னா நான் வந்து கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், அதுக்கு யார் பதில் சொல்லுவா? நான் லட்சக்கணக்கில் செலவழித்து படித்ததெல்லாம் டைம் வேஸ்ட்டு, எல்லாமே போயிடுச்சு. 1.5 வருஷம் எங்களுக்கு வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. இப்போ நான் கோர்ஸ் அந்த இன்ஸ்டியூட்டில் எனக்கு கேள்வி கேட்க மாட்டாங்களா, நீங்கள் ஃப்ராட் பண்ணி சேர்ந்தீங்களா இல்லையான்னு? எக்ஸாம் ஒன்று வரும் ஏப்ரலில், அதை நீங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து பாஸ் அவுட் வந்து 2020 தான் வந்து ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து 2025 தான் வரும். இப்போ வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து எனக்கு கேள்வி கேட்பாங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் தான் ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும். கட்டணத்தை வாங்குவதோடு கடமை முடிந்தது என்பது போல செயல்பட்ட இந்த தனியார் கல்லூரி மீது உயர்கல்வித்துறை முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த காலேஜ்ல தான் சார் படிச்சோம். இந்த காலேஜ்னால எங்க லைஃபே போயிடுச்சு. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.